ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 100x தரக்கூடிய மீம் காயின்களை தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே எப்படி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா கியூபிக் அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஓன் பிளாக் செயின் மூலியமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கியூபிக் காயினோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.50 தள்ளி 29 சம்திங் ரேஞ்சில் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த கியூபிக் காயினுக்கு டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 ட்ரில்லியன் பக்கமாக இருக்குது. மார்க்கெட் கேப்பில் ட்ரேடிங் வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த கியூபிக் காயினுக்கு ஒரு $3 மில்லியன் மதிப்பில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கியூபிக் காயினை பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்கலாம். அவங்களோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த வெப்சைட்லேயே நீங்கள் வாங்கி அதிலே ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா பெரிய அளவில் லாபம் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்குன்னு அவங்க $100 மில்லியன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2024 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு $100 மில்லியன் மதிப்பில் கொண்டுட்டு வந்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா $3 மில்லியன் மதிப்பில் இருக்குது. அப்போ $100 மில்லியன் கொண்டு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 மடங்குக்கு மேலே ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு ₹1000 நீங்கள் வாங்கினீங்கன்னா 30 மடங்குனா ஒரு ₹30,000 வரைக்கும் லாபம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம பார்க்க போகிறோம். கேமிங் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு சூப்பரான ஒரு காயினை தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாஸ்ட் காயினுக்கு டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 77 மில்லியன் அந்த அளவுக்கு இருக்குது. இந்த பாஸ்ட் காயின் இப்போ என்ன பிரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.27 சம்திங் ரேஞ்சில் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. 2024 2025 எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு $5 $10 வரைக்கும் வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வரலாம். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டார்கெட் $1 அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த $1 அப்படிங்கிறது வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்ளைக்கு இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மேலே போகலாம். அதே மாதிரி கம்மியாக இருக்கும்போது வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா $0.27 மதிப்பில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் ஒரு $100 வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட $1 ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா சிபாயினு காயினை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிபாயினு காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.50 தள்ளி 90 சம்திங் ரேஞ்சில் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் 2021 அந்த புல்ரனில் பார்த்தீங்கன்னா வாங்கி ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. அப்போ அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போனதுன்னா 0.40 தள்ளி 88 சம்திங் ரேஞ்சில் நல்லாவே ஹையில் போனதுனால கீழே இறங்கும்போது ஒரு சில பேர்லாம் வாங்கியிருக்காங்க. அதாவது 0.40 தள்ளி 70 60 50 இந்த சம்திங் ரேஞ்சிலலாம் வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா 5லேருந்து ஒரு 8 மடங்கு கீழே தான் இருக்கும். அதாவது ஒரு $10,000 அன்றைக்கி வாங்கி ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 5 மடங்கு இல்லை 8 மடங்கு அப்படிங்கிறது கம்மியாக தான் ஆயிருக்கும். ஆனால் ஆவரேஜ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் எடுக்க முடியும். அதாவது ஆல் டைம் ஹை போனது பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா போகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 0.40 தள்ளி 20லேருந்து ஒரு 50 ரேஞ்ச் அளவுக்கு கண்டிப்பாக போகலாம். அப்போ எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது அன்னைக்கு என்ன ரேஞ்ச் அளவுக்கு நீங்கள் பை பண்ணீங்களோ அதே அளவுக்கு, அதாவது அன்னைக்கு ஒரு $10,000 வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற ரேஞ்சில் ஒரு $10,000 வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா சொலானா ப்ராஜெக்ட்டில், அதாவது சொலானா பிளாக் செயினில் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு காயினை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா ஹாங்க். இதுவும் ஒரு மீம் காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.014 அல்லது 0.015 அந்த ரேஞ்சில் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. லிஸ்டிங் பண்ணும்போது கொண்டு வந்த ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.50 தள்ளி 260 சம்திங் ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.015லேருந்து 0.014 அந்த சம்திங் ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. 4 0 ரிமூவ் ஆகிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ எத்தனை மடங்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 மடங்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதாவது ஒரு $1000 அன்னைக்கு லிஸ்டிங் பண்ணும்போது வாங்கி ஹோல்டு பண்ணியிருந்தோம்னா 80 லட்சத்துலேருந்து 88 லட்ச ரூபா வரைக்கும் மேலே வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். இன்னமும் எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே $1 வரைக்கும் ரீச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு மேலே போகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா
5 அந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து வரலாம். அதாவது $1/2 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து வரலாம். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா சொலானா பிளாக் செயினில் 4வது, அதாவது ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னமும் பெரிய அளவில் வந்து மேலே போகலாம். ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.030 வரைக்கும் வந்து நல்லாவே ஹையில் போயிருக்குது. அதாவது 0.030 வரைக்கும் வந்து நல்லாவே ஹையில் போயிருக்குது. எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம். 0.5 அந்த ரேஞ்ச் அளவுக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ரேஞ்சில், அதாவது இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட, நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த டயத்தில் நான் வாங்கி ஹோல்டு பண்ண சொல்கிறேன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த டயத்தில் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட 25லேருந்து 30 மடங்கு வரைக்கும் லாபம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரெண்டிங்கில் இருக்கிறனால நல்லாவே வந்து ஹையில் போகலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ, இப்போ பார்த்தீங்கன்னா 0.014 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு கம்மியாகும்னா 0.0050 அந்த ரேஞ்ச் அளவுக்கு கூட கம்மியாகலாம். அந்த ரேஞ்சில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா 0.5 ரேஞ்சுக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மடங்கு அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு நல்லாவே போகக்கூடிய ஒரு காயின் தான் இந்த ஹாங் காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி புது புது காயின்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.